இரண்டாம் உலக போருக்கு அப்புறம் உலக நாடுகள்லாம் ஒரு விஷயத்துக்காக பெரிய அளவில் சண்டை போட்டுக்கிட்டாங்க அப்படின்னா அது கச்சா எண்ணெய் தான், அதாவது க்ரூட் ஆயில். அது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாட்டோட வளர்ச்சி அப்படிங்கிறது அந்த நாட்டில் எவ்வளோ கச்சா எண்ணெய் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் இருந்துச்சு அப்படின்னு அப்போ இருந்தவங்க எல்லாம் நம்பினாங்க. இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, அந்த நாட்டோட வளர்ச்சி அந்த நாட்டில் இருக்க தொழிற்சாலைகள் மற்றும் ஊடகங்கள் இதை பொறுத்து தான் இருந்தது. இந்த ரெண்டுமே வளரணும்னா அதுக்கு இந்த கச்சா எண்ணெய் ரொம்ப அவசியமான ஒன்று. இந்த உலக நாடுகள்லாம் இந்த கச்சா எண்ணெயை அவ்வளோ முக்கியத்துவமான பொருளாக பார்க்கறதுக்கு காரணமே 18th செஞ்சுரியில் வாழ்ந்த ஒருத்தர் தான். அவர் தான் முதல்ல இந்த கச்சா எண்ணெயை வியாபாரத்துக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு உலகத்திலேயே பெரிய அளவில் பணக்காரனாக ஆனவர். இன்ஃபேக்ட் இவர் இந்த கச்சா எண்ணெயை வியாபாரத்துக்கு எடுத்துகிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் உலக நாடுகளுக்கெல்லாம் இதோட முக்கியத்துவத்தை பற்றி புரியவே வந்துச்சு. இது வரைக்கும் உலகத்தில் வாழ்ந்த மனிதர்களில் இவர் தான் மிகப்பெரிய அளவில் சக்ஸஸ் ஆன ஒரு பிஸ்னஸ்மேன். இவரை பார்த்து பயப்படாத ஆளே கிடையாது. இவ்வளோ ஏன், அமெரிக்கன் கவர்மெண்ட் கூட இவரையும் இவரோட வளர்ச்சியும் பார்த்து ரொம்ப பயப்பட்டுச்சுன்னா பார்த்துக்கோங்களேன். அது ஏன் அப்படின்னா 18th செஞ்சுரியில் அமெரிக்கன் கவர்மெண்ட் கிட்ட இருக்க மணியை விட இவர்கிட்ட இருந்த மணி ரொம்ப அதிகம். அதாவது இவரால் ஒரு தனி கவர்மெண்ட்டே அமைக்க முடியும், அந்த அளவுக்கு பவராக இருந்தார். அது மட்டும் இல்லை, இந்த கச்சா எண்ணெய் பிஸ்னஸில் அவர் கூட போட்டி போட ஆளே கிடையாது, அந்த அளவுக்கு இவர் ஒரு அறிவாளி. யாருப்பா இது, எங்களுக்கே அவரை பார்க்கணும் போல தோணுது அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. அவர் பேர் தான் ஜான் டேவிட்சன் ராக்ஃபெல்லர். 18th செஞ்சுரியில் அமெரிக்காவில் வாழ்ந்த இவர் தான் ரிச்சஸ்ட் பிஸ்னஸ்மேன். இவருக்கு அப்புறம் தான் நம்ம பில் கேட்ஸ், மார்க் ஜுகர்பர்க் அவங்க எல்லாமே வருவாங்க. இவரோட இப்படிப்பட்ட வளர்ச்சியை எப்படியாவது தடுத்தே ஆகணும்னு முடிவு பண்ண அமெரிக்கன் கவர்மெண்ட் ஒரு குட்டி ஈயை யூஸ் பண்ணி அவரோட சாம்ராஜ்யத்தையே தகர்த்துட்டாங்க. இந்த வீடியோவில் அந்த குட்டி ஈயை யூஸ் பண்ணி எப்படி அவரோட சாம்ராஜ்யத்தையே தகர்த்தாங்க அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த சாதாரண ஈயை வச்சு என்ன பண்ண முடியும்னு கேட்குறீங்களா? இந்த ஈயை வச்சு என்ன பண்ண முடியும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி 16th செஞ்சுரியில் ஸ்விஸில் நடந்த ஒரு குட்டி கதை நமக்கு தெரியணும். 16th செஞ்சுரி அப்படிங்கிறது இந்த பேங்கிங் அண்ட் ஃபைனான்ஸ் இதெல்லாம் ஒரு ஆர்கனைஸ்டு பிஸ்னஸாக உருவாக ஆரம்பித்த காலம். ஒரு கூட்டம் நான் பேங்க்கெல்லாம் புதுசாக ஓப்பன் பண்ணி பணக்காரன் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லி கிளம்புனாங்க. இன்னொரு கூட்டம் நான் இந்த பேங்க்கில் இன்வெஸ்ட் பண்ணி பணக்காரன் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லி கிளம்புனாங்க. அதனால் இந்த பேங்க்குக்கு நடுவில் ஒரு பெரிய போட்டியே நிலவுச்சு. உடனே ஒரு பேங்க் என்ன பண்ணாங்கன்னா, நீங்கள்லாம் எங்கள் பேங்க்கில் இன்வெஸ்ட் பண்ணால் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அதை அப்படியே 100% வட்டியாக போட்டு ஒரு வருஷம் கடைசியில் உங்ககிட்ட கொடுத்துருவோம் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது ₹1 இன்வெஸ்ட் பண்ணால் ஒரு வருஷம் முடிஞ்சதும் ₹2 உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இதை கேட்ட மக்களும் அடடா ஆஃபர் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி நிறையா பேர் இந்த பேங்க்கில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு பேங்க் என்ன பண்ணாங்கன்னா, நாங்களும் உங்களுக்கு 100% வட்டியை தரோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ஒரு வருஷத்துக்கு சேர்த்து மொத்தமாக கொடுக்காம முதல் 6 மாதத்துக்கு 50%, அடுத்த 6 மாதத்துக்கு 50% தரோம் அப்படின்னு சொன்னாங்க. இப்படி பண்ணுறது மூலமாக முதல் 6 மாதத்துக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற ₹1 இருந்து உங்களுக்கு ₹0.5, அதாவது அந்த 50% கிடைக்கும். மறுபடியும் அடுத்த 6 மாதத்துக்கு இதவே திருப்பி பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க. இப்படி பண்ணும்போது 1 + 1/2 × 1 + 1/2 அப்படின்னு கிடைக்கும். இதை இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா 1 + 1/2 the whole square அப்படின்னு கிடைக்கும். இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது 2.25. அதாவது இந்த பேங்க்கில் நீங்கள் ₹1 இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா ஒரு வருஷம் கழித்து உங்களுக்கு ₹2.25 கிடைக்கும். அதுதான் சொல்ல வராங்க. இதையெல்லாம் கேட்டோன்னே நிறைய மக்கள் இந்த பேங்க்கில் ஆஃபர் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி இங்கே வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதை கேட்ட அந்த முதல் பேங்க் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் உங்களுக்கு மாதம் வட்டியை தரோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படி பார்க்கும்போது ₹1 நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ஒரு வருஷம் கழித்து உங்களுக்கு ₹2.61 கிடைக்கும். இந்த மாதிரி பேங்க்கெல்லாம் மாற்றி அறிக்கை விட்டுட்டே இருந்தாங்க. இந்த ஸ்விஸ் மக்களும் எந்த பேங்க் அதிகமான ஆஃபர் தருதோ அங்கே போய் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த எல்லா விஷயத்தையும் ஃபர்ஸ்ட்லேருந்து அப்சர்வ் பண்ணிட்டு இருந்த ஜேக்கப் பெர்னாலி அப்படிங்கிற மேத்தமேட்டிஷியன் இதை பற்றி ஆராய்ச்சி பண்ண ஆரம்பித்தார். அப்படி பண்ணும்போது அவர் கையில் 15th செஞ்சுரியில் ஜான் நேப்பியர் அப்படிங்கிற மேத்தமேட்டிஷியன் எழுதின த ஒண்டர்ஃபுல் கேனன் ஆஃப் லாக்ரிதம்ஸ் அப்படிங்கிற புக் கிடைச்சிது. இந்த புக்கில் இருந்து எந்த ஒரு விஷயத்தோட க்ரோத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குது, அந்த லிமிட்டை தாண்டி நம்ம எவ்வளோ புஷ் பண்ணாலும் அது க்ரோத் ஆகாது அப்படிங்கிற விஷயத்த அவர் படித்து தெரிஞ்சுக்கிட்டார். ஒரு சர்க்கிளோட டயாமீட்டர் 7 இருந்தால் சர்க்கம்ஃபரன்ஸ் 22 தான் இருக்கும். அதை தான் நாம் பை அப்படின்னு சொல்லுவோம். இன்னும் தெளிவாக சொல்லணும்னா ஒரு சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ்க்கும் டயாமீட்டருக்குமான ரேஷியோவை தான் நம்ம பை அப்படின்னு சொல்லுவோம். இந்த பையோட வேல்யூவை டெசிமல் ஃபார்மில் சொல்லணும்னா 3.14 அப்படின்னு சொல்லலாம். எவ்வளோ பெரிய சர்க்கிளாக இருந்தாலும் இந்த பையோட வேல்யூ
3.14 தான். அதே மாதிரி தான் நேச்சுரலாக க்ரோ ஆகிற எல்லா விஷயத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நான் ஒரு கிளாஸில் ஐஸ் க்யூப் எடுத்துக்கிட்டேன். நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் இந்த ஐஸ் க்யூபோட டெம்பரேச்சர் 0 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு. இந்த ஐஸ் க்யூப்குள்ளே நான் ஒரு தெர்மோமீட்டரை வச்சு கொஞ்சம் நேரம் கழித்து அதோட டெம்பரேச்சரை மெஷர் பண்ண போகிறேன். அப்படி மெஷர் பண்ணும்போது அதோட டெம்பரேச்சர் 2.7 டிகிரி செல்சியஸாக இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து மெஷர் பண்ணி பார்த்தா அப்போ அதோட டெம்பரேச்சர் 7.29 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு உயர்ந்துருச்சு. அதாவது 2.7 இன்ட்டு 2.7. இதிலிருந்து நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஐஸ் க்யூபோட டெம்பரேச்சர் 2.7 அப்படிங்கிற நம்பரை பேஸாக வச்சு தான் அதிகமாகுது அப்படின்னு தெரிய வருது. இப்போ ஒரு கப்பில் நான் 100 காயின் எடுத்துகிட்டு அதை தூக்கி போட போகிறேன். அப்படி தூக்கி போட்டதில் ஹெட்ஸ் விழுந்த காயினை மட்டும் நான் தனியாக எடுத்து அந்த கப்புக்குள்ளேயே மறுபடியும் போட போகிறேன். அப்படி ஹெட்ஸ் விழுந்த காயின் தான் 40. இப்போ இந்த 100 டிவைட் பை 40 பண்ணோம்னா நமக்கு 2.5 அப்படின்னு கிடைக்கும். இந்த ஹெட்ஸ் விழுந்த அந்த 40 காயினை மறுபடியும் கப்பில் இருந்து நான் தூக்கி போட போகிறேன். இப்போ இதில் ஹெட்ஸ் விழுந்த காயினை திரும்பவும் பிரிக்க போகிறேன். அப்படி ஹெட்ஸ் விழுந்த காயின் தான் 15. இப்போ இந்த 40 டிவைட் பை 15 பண்ணனா எனக்கு 2.7 கிடைக்குது. இப்போ இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, இந்த காயின் பிக் பண்ணுறது கூட 2.7 பேஸ் பண்ணி தான் இருக்குது அப்படின்னு தெரியுது. என்னடா இது இங்கே மறுபடியும் 2.7 வருது அப்படின்னு பார்க்குறீங்களா? அமேசான் ஃபாரஸ்ட் ஃபயரில் கூட ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு 2.71 ட்ரீஸ் தான் எரிஞ்சுதான். அது மட்டும் இல்லாமல் இந்த நம்ம பாப்புலேஷன் அப்புறம் இந்த பாக்டீரியா இது எல்லாத்தோட க்ரோத்தும் 2.71 பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ இந்த 2.71 அப்படிங்கிறது நேச்சரில் நார்மலாக இருக்கிற ஒரு விஷயமா இருக்குது. இந்த 2.71 அப்படிங்கிறது எல்லாத்தோட க்ரோத்லேயும் இருக்கிறதுனால இது இந்த பேங்க்கோட இன்ட்ரெஸ்ட்லையும் இருக்கணும்ல அப்படின்னு நம்ம ஜேக்கப் பெர்னாலி செக் பண்ணார். இயர்லி ஒன்ஸ் இன்ட்ரெஸ்ட் போட்டப்போ நமக்கு ₹2 கிடச்சிது. இயர்லி 2 டைம் இன்ட்ரெஸ்ட் போட்டப்போ நமக்கு ₹2.25 கிடச்சிது. அதே மாதிரி அந்த வருஷத்தில் இருக்கிற 12 மந்த்ஸ்க்கும் இன்ட்ரெஸ்ட் போட்டப்போ நமக்கு ₹2.61 கிடச்சிது. இந்த எல்லா வேரியேஷனும் வச்சு ஒரு ஃபங்க்ஷன் ஃபார்ம் பண்ண முடியுமா அப்படின்னு நம்ம ஜேக்கப் பெர்னாலி ட்ரை பண்ணார். ஒரு வருஷத்தில் ஒரு தடவை இன்ட்ரெஸ்ட் போட்டப்போ நமக்கு ₹2 கிடச்சிது. அதாவது 1+1. ஒரு வருஷத்தில் 2 தடவை இன்ட்ரெஸ்ட் போட்டப்போ நமக்கு 1+1/2 இன்ட்டு 1+1/2 விச் இஸ் ஈக்குவல் டு 1+1/2 த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு கிடச்சிது. இதை நம்ம ஃபங்க்ஷன் ஸ்டைலில் சொல்லணும் அப்படின்னா 2 அப்படிங்கிற இன்புட்க்கு 1+1/2 த ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிற அவுட்புட் கிடச்சிது. இந்த இடத்துல இந்த 2க்கு பதிலாக நம்ம எக்ஸ் அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம்னா இந்த ஈக்குவேஷன் 1+1/x த ஹோல் பவர் எக்ஸ் அப்படின்னு மாறிடும். இப்போ அந்த இன்னொரு பேங்க் இருக்குல்ல, இந்த 12 மாதத்துக்கும் இன்ட்ரெஸ்ட் போட்டாங்கல்ல, அப்படி போடும்போது நமக்கு 2.61 கிடச்சிது. அது கரெக்டாக அப்படிங்கிறத நம்ம இந்த ஈக்குவேஷனில் செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இங்கே எக்ஸுக்கு பதிலாக 12 அப்படிங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணோம். 1+1/12 த ஹோல் பவர் 12. இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு 2.61 அப்படின்னு கரெக்டாக கிடச்சிது. இப்போ நம்ம ஜேக்கப் பெர்னாலி என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நாளைக்கும் வட்டி போட்டால் எவ்வளோ வரும் அப்படின்னு செக் பண்ணார். ஸோ எக்ஸ் அப்படிங்கிற இடத்துல 365 சப்ஸ்டியூட் பண்ணார். அப்போது 1+1/365 ஹோல் பவர் 365 அப்படின்னு ஆயிரும். இப்போ என்ன கிடச்சிதுன்னா 2.71. என்னடா இது இங்கேயும் 2.71 அப்படின்னு அவரே ஆச்சரியப்பட்டார்னா பாருங்களேன். இப்போ மறுபடியும் அவர் என்ன பண்ணார்னா, ஒரு வருஷத்தில் இருக்கிற ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் போட்டு பார்த்தார். அப்பவும் 2.71. ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் போட்டு பார்த்தாரு. அப்பவும் 2.71. அட என்னங்க, அவர் ஒவ்வொரு நொடிக்கும் போட்டு பார்த்தாரு. அப்போ கூட 2.71 தான் கிடச்சிது. ஜேக்கப் பெர்னாலிக்கு அப்புறமா ஆய்லர் அப்படின்னு ஒருத்தர் வந்தார். அவர் இதை இன்னும் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணார். அப்படி பண்ணதுக்கப்புறமா இதை ஆய்லர் நம்பர் அப்படின்னு பேர் வச்சிட்டார். ஷார்ட்டாக இந்த 2.71 அப்படிங்கிற வேல்யூவை இ அப்படின்னு டினோட் பண்ணார். நான் முன்ன சொன்னேன்ல ஒரு அமெரிக்கன் பில்லியனர் அப்படின்னு, அதான் நம்ம ஜான் டி ராக்வெல்லர், ஞாபகம் இருக்குல்ல, அவரோட சாம்ராஜ்யம் அழியறதுக்கு காரணமாக இருந்ததே இந்த இ தான். இதை யூஸ் பண்ணி ராக்ஃபெல்லரை எப்படி கட்டுப்படுத்தினாங்க அப்படின்னு தானே கேட்குறீங்க. 18th செஞ்சுரியில் அமெரிக்கன் கவர்மெண்ட் ராக்ஃபெல்லர் மேலே ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானத்தை நிறைவேற்றுறாங்க. அதாவது அவர்கிட்ட நிறைய பணமும் அசைக்க முடியாத சொத்துக்களும் இருந்ததுனால அவர் மேலே ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அந்த தீர்மானத்தின்படி அவர்கிட்ட இருந்த ஸ்டாண்டர்ட் ஆயில் அப்படிங்கிற கம்பெனியை 34 குட்டி கம்பெனியாக பிரிச்சுட்டாங்க. அப்படி பிரிக்கிறது மூலமாக அவரை கட்டுப்படுத்திட முடியுமா என்ன?
எப்படி அந்த பேங்க் சினாரியோவில் நம்பர் ஆஃப் டிவிஷன்ஸை இன்க்ரீஸ் பண்ணப்போ அதோட க்ரோத் ஒரு குறிப்பிட்ட லெவலில் போய் நின்றுடுச்சோ அதே மாதிரி இந்த ஜான் டி ராக்ஃபெல்லரோட க்ரோத்தையும் நிறுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அதை 34 டிவிஷன்ஸாக பிரித்தாங்க. 34 டிவிஷனாக பிரித்தா அவரோட க்ரோத் நின்றுடுமா என்ன? கண்டிப்பாக நின்றுடும். ஏன்னா இந்த 34 நம்ம கண்டுபிடிச்ச அந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. 1 + 1/34 the whole power 34. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் வரும்? 2.71. ஸோ ஜான் டி ராக்ஃபெல்லரோட க்ரோத் இதுக்கு மேலே போகிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இந்த 2.71 அப்படிங்கிறது நேச்சரோட லிமிட். இந்த யூனிவர்ஸில் எது க்ரோத் ஆனாலும் அது 2.71 அப்படிங்கிற விகிதத்தின் படி தான் க்ரோத் ஆகும். அதுக்கு மேலே நம்ம அதை எவ்வளோ புஷ் பண்ணாலும் அது க்ரோத் ஆகவே ஆகாது. ஸோ ராக்ஃபெல்லரோட கம்பெனியை 2.71 அப்படிங்கிற வேல்யூக்கு கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் அதை 34 டிவிஷனாக பிரித்தாங்க. அப்படி பண்ணுறது மூலமாக ராக்ஃபெல்லரோட க்ரோத்தை தடுக்க முடியும் அப்படின்னு எல்லாரும் நம்பினாங்க. ஏன்னா எவ்ரி க்ரோத் ஹேஸ் அ லிமிட். அதுதான் E which is equal to 2.71. இதுக்கு மேலேயும் அவரோட கம்பெனி க்ரோத் ஆகிறது ரொம்ப கஷ்டம். ஜான் டி ராக்ஃபெல்லர் ஸ்டாண்டர்ட் ஆயில் அப்படிங்கிற ஒரே ஒரு கம்பெனியை வச்சு மிகப்பெரிய பணக்காரனாக ஆயிட்டார். அது மட்டும் இல்லாமல் அவரோட சொத்து மதிப்பு அமெரிக்கன் கவர்மெண்ட்டை விட அதிகமாக இருந்துச்சு. அதை எப்படியாவது தடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ண அமெரிக்கன் கவர்மெண்ட் 34 குட்டி கம்பெனியாக பிரிக்கிறாங்க. இப்போ அவரோட மொத்த சொத்து மதிப்பையும் 34 வேறு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ண வைக்கிறாங்க. 34 கம்பெனியும் இண்டிவிஜுவலாக ரன் ஆகும்போது அதோட ஆப்ரேஷன் காஸ்ட், எம்ப்ளாயி கவுண்ட் அப்படின்னு எல்லாமே அதிகமாகுது. அதை ஒழுங்காக அட்மினிஸ்ட்ரேட் பண்ண முடியாமல் தோற்று போகிறாரு நம்ம ஜான் டேவிஷன் ராக்ஃபெல்லர். அன்னைக்கு இருந்த எக்கனாமிஸ்டில் நிறைய பேர் 21st செஞ்சுரியில் ஜான் டி ராக்ஃபெல்லரோட ஸ்டாண்டர்ட் ஆயில் கம்பெனி கொடி கட்டி பறக்க போகுது அப்படின்னு நினச்சாங்க. பட் இந்த பாலா போன ஈனால் 21st செஞ்சுரியில் இருக்கிற நம்மளில் பல பேருக்கு கூட ஜான் டி ராக்ஃபெல்லரோட பேர் கூட தெரியாமல் போயிடுச்சு. ஆனால் இந்த இன்னொரு பில்லியனரை உருவாக்கி இந்த உலகத்தில் இருக்க டாப் 10 பணக்காரங்களில் ஒருத்தராக உட்கார வச்சிருக்கு. அவர் யார், அது எப்படி அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி. அதில் தமிழ்லையே சொல்லித்தரதுனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அப்புறம் நல்லா ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் ஆனதுனால கொஞ்சம், ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சிட்டி ஆப்.